நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Best Song sung by an actor 2010. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் விஜய் மியூசிக் அவார்ட் பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். இதில் ஒரு முக்கியமான கேட்டகரி இருக்கு. இசை அப்படின்னா எல்லா மட்டத்திலும் அதை பார்க்கணும், அதற்கான விருதுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற கவனத்தோடு ஒரு குறிப்பிட்ட விருது இப்போது வழங்கப்படவிருக்கிறது. அது என்ன அப்படின்னா பெஸ்ட் சாங் சங் பை an actor. Best Song sung by an actor 2010. ஒரு நடிகராக இருந்து சிறந்த பாடலை பாடியவர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு விருது நம்ம கொடுக்க போகிறோம். இந்த விருதை கொடுப்பதற்காக நாம் அழைக்கவிருப்பது இசை உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கணீரான குரல்னு சொன்னா ஒரே ஒரு குரல் கண்டிப்பா நம்ம ஞாபகம் வந்துடும். none other than ஏசுதாஸ் அவர்கள். இந்திய இசைவானில் ஒரு மிகப்பெரிய துருவ நட்சத்திரம் இந்த விஜய் மியூசிக் அவார்ட்ஸிற்கு வந்திருந்து எங்களை கௌரவப்படுத்தியமைக்காக தேங்க்யூ. பெஸ்ட் சாங் சங் பை an actor. The nominees are Best Song sung by an actor 2010. The nominees are Kamal Haasan for Neelavanam from Manmadanambu. Vikram for Megame O Megame from Madarasapattinam. Dhanush for Unmela Asada from Airathil Oruvan. இது கனவு தேசந்தா Nasser for Megame O Megame from Madarasapattinam. And the winner is ஓப்பன் பண்ணட்டுமா வேண்டாமா? எல்லாருக்குமே தெரியுமே, நான் அந்த பக்கமே பார்க்கறதில்ல. Can I open it? Can I open it? No? I say yes, Das uncle. She's ordering me to open it. Ready? yes. Countdown starts. 10 9 8 7 6 5 4 3 2 1 and the winner is The great actor, Kamal Haasan. Padma Shri Dr. Kamal Haasan. And great singer too. India Gate Basmati Rice Vijay Music Award powered by the Chennai Silks விருது இதோ டாக்டர் ஏசுதாஸ் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்படுகிறது. உங்களின் கரவழியோடு இந்த விருதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். அந்த ஆக்டிங்கில் எனக்கு ஜெலஸ் இல்லை, பாட்டில் எனக்கு ஜெலஸ் இருக்கு. ஏன்னா நான் ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் குடிக்க முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், காரம் சாப்பிட மாட்டேன், வெயிலில் போக மாட்டேன், காற்றடிக்கிறதுக்குன்னா அங்கே போக மாட்டேன்,
இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாமே, அதாவது லைட்டுன்னா அந்த சூடு உங்களுக்கு தெரியும். எத்தனை லைட்டு இப்போ கூட நேச்சுரலில் எடுக்கிறாங்க, இருந்தாலும் முன்ன எல்லாம் அதில் எல்லாம் ஈடுபட்டு அந்த டஸ்ட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் ஃபார் த த்ரோட். இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா. சார் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் பாட்டு படிச்சிருக்கீங்களா? சத்தியத்தை சொல்லணும். இல்லை எனக்கு இவ்வளவு நல்ல நாளில் இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நான் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். நல்ல வாத்தியார்கள்ட்ட. யார் உங்களோட குரு? முதல்ல மதுரை வெங்கடேசன் ஒருத்தர், அதுக்கப்புறம் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணன். என்ன வேற என்ன வேணும்? அது நிறுத்தி. ஏன்னா இது இப்போ இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இல்லை இது அவங்கள அவமானப்படுத்த வேண்டாம். இல்லை அவமானம் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இஞ்சி இன்னொரு பாட்டு தொடங்குமே, இஞ்சி இடுப்படாது, அதில் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை why I love that touch, that particular touch and an artist. இல்லை அதாவது என்ன சின்ன பையன்லேன்னு தெரியும், கொஞ்சம் கேட்டு தான் ஆகணும் எங்களுக்கு. இல்லை பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் அவரை அவமானப்படுத்தியிருக்கேன். வாகினி ஸ்டூடியோவில் ஜபதீப் ஜலை பாடி ஊரெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது இதை தனியாக நான் பாடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவர் மாதிரி பாடணுன்னு. திடீர்னு ஒரு கனமான கை வந்து தோளில் அமைக்கிச்சு. திரும்பி பார்த்தா இவர் நிற்கிறார். அன்னைக்கு அவர் பட்ட அவமானத்துக்கு இன்னைக்கு எப்படியாவது என்ன மானத்தை வாங்கிடணும் எல்லாருக்கும். அது இருக்கு. சத்தியமாக அப்படி கிடையாது, சத்தியமாக கிடையாது. உள்ளத்துல இருந்து சொல்கிறேன்ப்பா, நிஜமாவே சொல்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பாடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இவரை வந்து அப்படியே கண்ணை மூடி நேசுறவங்க இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி நான் சொல்லலை. அது they will say anything. பட் சிங்கர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாதகம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னு, இது வந்து சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்கிறேன். Even though he is so busy artist, he gone to a master, the great master, and learned a little at least. That's why he could sing properly. Tandana tanarana. That's Sangadi. Tarana tarana dana dana. Touch சொல்றேன்னா அது இல்லைன்னா அப்படின்னு பாடலாம். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதுக்கு அவார்டு. தேங்க்யூ. உங்களுக்காக இங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் அவ்வளோ ரசிகர்கள் இங்க வெயிட் பண்ணும்போது நீங்க பேசாம இல்ல பாடாம போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தமா இருக்கும். இல்லை பேசிட்டேன் நல்லா. அப்ப பாடுங்க. அப்ப பாடிடணும். இல்லை வேணாம், அவர் இங்கே இருக்காரு. பாட தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்கிற இடத்துல நான் பாடுறது கிடையாது. பாட தெரியாதவங்க இருக்கிற இடத்துல பாடிட்டா நல்ல பெருமையோட திரும்பி வரலாம். சார், இந்த கைத்தட்டு நீங்க கட்டாயம் பாடணுங்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நீங்க கட்டாயம் பாடணுங்கிறதுக்கு தான் இந்த கைத்தட்டு நினைக்கிறேன். அன்பு கட்டளை கமலஹாசன் அவர்கள் ஒருபோதும் மறுத்ததில்லை என்பதுதான் வரலாறு. என் கூட 3 சுந்தரிகள் வந்திருக்காங்க, அதனால் அந்த பாட்டு பாடலான்னு இருக்கேன். ஏன்னா ஜேசு சேட்டன் வந்து பாடி காட்டிட்டாரு, அதனால் அந்த பாட்டை தொடக்கூடாது. அது நினைவில் இருக்கிற வரலாம். இப்போ தான் அதை ஹம் பண்ணி காட்டினாரா, அந்த பாட்டு வேணாம். சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் போதும் போதும். எல்லாரும் எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க, அதுக்கு பாராட்டினாங்க. குருநாதர் யாருன்னெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் சொன்னேன். பட்
இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு குருநாதர் வந்து டிஎஸ்பி தான். தேங்க்யூ.